நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த பதிவில் கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்திய தம்முடைய சித்தத்தை தமது சபைக்கு கொடுத்தார். அதில் இரண்டாவது வெளிப்பாடாக லூக்கா 23:44 வாசிக்கையில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவரின் இரு பக்கங்களிலும் 2 திருடர்களை அறைந்தார்கள். அவர்களின் நாமங்களை வேத வல்லுநர்கள் ஆங்கிலத்தில் டிஸ்மஸ் மற்றும் கெஸ்டஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மனுஷரை ரட்சிக்கும் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, அல்லது தீமைக்கு விலகிறது இல்லையா என்றான். நாமோ செய்ததுக்கு தக்கதாக நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அல்லது சபிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ சபிக்கப்படத்தக்க தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லது நீர் ஆளுகை செய்யும் போது அடிமையை மறவாதையும், இன்னும் சொன்னால் அப்பொழுது என்மேல் இரக்கம் வையும் என்றான். இயேசு அவனை நோக்கி, என்னுடைய ராஜ்யமும் ஆளுகையும் சிலுவையிலும் இருக்கிறதே என்று இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது இந்த வாக்கியத்தை அநேகர் மொழியாக்க பிழை என்று சொல்வதுண்டு. ஆனால் அப்படி அல்ல. பரலோகத்தில் இருப்பவரின் சாயல் தானே சிலுவையில் இருப்பவரும். இப்படி இருக்க பரலோகத்திலிருந்து அவர் இறங்கினதனால் பரலோகம் தேவன் இல்லாமல் காலியாக இல்லை. ஆகையால் இயேசு அவனை நோக்கி, இன்று நீ நான் புறப்படும் மகிமையான அல்லது என்னுடைய மகிமை வெளிப்படும் 3ஆம் வானத்திற்கு சரீரத்தை விட்டு எடுக்கப்படுவாய். அங்கு என்னை தேவனாக காண்பாய் அல்லது அறிவாய் என்றார். அது என்னவென்றால், இரட்சகரை அவன் அருகிலிருந்து மரண தருவாயில் மனந்திரும்பிய அவனை மன்னித்து விட்டார். சிலுவையோடு இணைக்கப்பட்டான். அதாவது இங்கும் கிறிஸ்து சொன்னது போல் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், மற்றொருவன் கைவிடப்படுகிறான். கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.